அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது தினமும் அதிகாலையில 2 மணில இருந்து 5 மணிக்குள்ள உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னா அதற்கு இதுதான் அர்த்தம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே பிரபஞ்ச சக்தி பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பிரபஞ்ச சக்திங்கிறது நம்ம வெளியே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா பிரபஞ்ச சக்தி வெளியில மட்டும் கிடையாது, நம்மளோட உடம்புக்குள்ளாரையும் இருக்கு. இதுதான் சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அண்டம் அப்படின்னா இந்த கேலக்சி, இந்த பிரபஞ்ச சக்தி குறிப்பிடுதுன்னா பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட உடம்பு, நமக்குள்ளாரையும் அது இருக்கு. நீங்க பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய பிண்டமான இந்த உடலும் அதோட தொடர்பு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு படிக்கிற டைம்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட முழு கவனமே நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு அதுல மட்டுமே முழுமையான கவனம் செலுத்திட்டே இருக்கும்போது அந்த விஷயம் உங்களோட ஆழ் மனதில் பதியும் போது பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா அதிகாலையில 2 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாரதான். இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம பூமியில ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல என்ன ஆகும், நம்மளோட உடம்பான இந்த பிண்டத்திலிருந்து பிரபஞ்சத்தோட கலக்கக்கூடிய ஒரு நேரம். பிரபஞ்ச சக்தியுமே நம்ம பூமியில அதிகமா இருக்கக்கூடிய ஒன்று. பிரபஞ்ச சக்தி பூமியில அதிகமா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம பூமியில பாத்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த நேரத்துல யாராவது படிச்சாங்க அப்படின்னா ரொம்ப வேகமா உங்க ஆழ் மனதுல பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரங்களை நீங்க சித்தி பண்ணும் அப்படின்னா இந்த நேரத்துல பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு வேலைகள் செய்தா அதுல வெற்றி பெறும் அப்படின்வாங்க. நம்ம நிறைய வாழ்க்கையில ஜெயிச்ச எல்லாரையுமே பார்த்துட்டோம்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து அவங்க அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருப்பாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும், புதுசா ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எழுந்து பண்ணுவாங்க. இப்படி பண்றதுனால வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த நேரத்தில் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சடனா முழிப்பு வரும். நல்ல ஒரு டீப் ஸ்லீப்ல தான் இருப்பாங்களே, சடனா பாத்தீங்கன்னா அவங்க முழிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய தடவை பாத்தீங்கன்னா இந்த முழிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க என்னடா இந்த டைம்ல எந்திரிக்கணும் அப்படின்னு போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பட தூங்கிடுவாங்க. ஆனா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 மணிக்குள்ளார முழிப்பு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மனசில் போட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக, ஒரு வேலைக்காக, இல்லை அவங்களோட பணத்துக்காக, இல்லை ரிலேஷன்ஷிப்காக ஏதோ ஒன்றை பற்றி அவங்க ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நேரத்தில் முழிப்பு வரும். இந்த நேரத்தில் முழிப்பு வருது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி உங்களுக்கு முழிப்பு வந்தால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்கக்கூடாது. எழுந்து நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி இப்போ ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களோட தேவை, உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணுனா நான் நினச்சதை அடைவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னா, நான் என்ன பண்ணால் நான் ஆசைப்பட்ட அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அமைதியாக உட்காந்து யோசிச்சா மட்டுமே போதும். அந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு மாதிரி ஐடியாஸ் கொட்ட ஆரம்பிக்கும். நிறைய விளையாட்டுத்தனமான ஐடியா தான் இருக்கும். அதாவது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, நடக்க பாசிபிளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஐடியா தான் முதல்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்குமே. ஆனால் நீங்கள் அதை கவலைப்படக்கூடாது. அதை பற்றியே தொடர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 4-5 நாள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வழிகளை பற்றி நீங்கள் மேலும் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பிரபஞ்சத்துக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படி அர்த்தம். நீங்கள் சொல்கிறது இல்லை நினைக்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல ஏஞ்சல் நம்பர் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1111 2222 3333 4444 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏன்னா எண்கள் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட முதல்ல தொடர்பு கொள்ளும். இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களையும் அறியாமல் ஒரு குறிப்பிட்ட நம்பரை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்க்குறப்ப அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு அதிகமாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியறதா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அறிகுறி. அந்த நம்பருக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. நீங்க எந்த நம்பர் அதிகமாக பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு கூகுள் பண்ணாவே அந்த நம்பருக்கான அர்த்தம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1111 நீங்க அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆசைப்பட்டு போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீக வழியின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப நீங்க கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க, அதை மேலும் அதிகரிக்குங்க அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் அதிகமாக கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த அது என்ன மீனிங் கொடுக்குதோ அந்த மீனிங்கை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செகண்டு, நீங்கள் இதை பரிசோதனை பண்ணியும் பார்க்கலாம்.
ஏன்னா சில பேருக்கு இது தெரியும், ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா, பிரபஞ்சமே, நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு அதை நீ தெளியப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிடங்கள் அந்த எண்ணத்தோடு இருங்க. ஒரு 3 நாட்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா 4வது நாளுக்குள்ளார ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பகல் டைமில் உங்களுக்கு வானவில் தெரியலாம், இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் கண்ணுக்கு தெரியலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான சத்தங்கள் கேட்கலாம், இல்லை நீங்களே கேட்கலாம் எனக்கு எஸ் ஆர் நோ சிம்பிளில் சொல்லு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கு எஸ் அப்படிங்கிற சிம்பிள் உங்கள் கண்ணு காட்டும், இல்லை நோ அப்படிங்கிற சிம்பிள் கூட உங்கள் கண்ணு காட்டும். சடனாக உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் இதுதான் பிரபஞ்சம் எனக்கு காட்டக்கூடிய அறிகுறி அப்படின்னு உங்கள் மனம் அதை நம்பக்கூடிய அளவுக்கு அந்த சிம்பிள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத விட கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த விஷயம் முதல்ல பிரபஞ்சத்திட்ட போயிருச்சா போகலையா, நீங்கள் போகிற வழி சரியா தவறான்னு கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத விட அது பிரபஞ்சத்துக்கிட்ட ரீச் ஆயிருச்சா ஆகலையான்னு கேட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது முதல் வகை. அடுத்தது நீங்கள் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லைங்களா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான சிம்பிள்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் நைட்டு யோசிக்கும், அதாவது காலையில் 2லேருந்து 5 மணிக்கு யோசிக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஐடியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது சின்னதாக உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கும். இந்த சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டி குட்டி விஷயங்கள், எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தலை வலிக்குது, காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சடனாக யாராவது ஒருத்தர் உங்களுக்கு காஃபி கொடுப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின ஒரு நண்பரை நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நேத்தாண்டா இவனை நினைச்சேன் சடனாக கால் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நிறைய மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் இந்த மாதிரி அற்புதங்களே செய்யுமே. ஆன்மீகத்திலையும் இந்த மாதிரி அற்புதங்கள் இருக்கு, பிரபஞ்ச சக்தியிலையும் இந்த மாதிரி அற்புதங்கள் நிறையவே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சு கிடைச்ச பிளானை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிச்சிங்க, முழு நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்தில் எனக்கு அந்த எப்படி பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியலைங்க அப்படின்னா, நிறைய பேர் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒரு ப்ராப்பரான வேலை கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கோச் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே. இப்போ நான் சொன்ன எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டீப்பாக சிந்திச்சுட்டு இருந்தா இருக்கீங்க அப்படின்னா தான் இந்த டைமில் முழிப்பு வரும். இந்த டைமில் முழிப்பு வரவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஆசைகள் இருக்கும், சார் எனக்கு இதுமா ஆசைகள் இருக்குது, இதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வரும் பகுதியில் நான் வீடியோ கொடுக்குறேன். உங்களோட நார்மலான ஆசைகள் நிறைவேறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியானலாம் செயல்படணும், எந்த மாதிரி செயல்பட்டால் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்திலையும் சரி நம்ம லைஃப்லையும் சரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நிலைக்காது. ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உடனடியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நடக்காது. நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் சின்னதாக கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்னா உடனே கிடைக்கும். இல்லை எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல நேரங்கள் எடுக்கும். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வரும் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. சார் நான் ஆசைப்பட்ட எப்படி அடையணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுங்க. நான் அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல வீடியோவும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.